ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா பேபி ஸ்விங் தொட்டில் தான் இது. இதை நம்மளுக்கு டெலிவரி ஆனப்போ நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நேரில் பார்த்தோம் அதோட ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆன்லைனில் கொஞ்சம் ஆவரேஜ் ரேட் தான். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 குழந்தைய நடுவில் போட்டு இந்த இதுக்குள்ளே கொடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த இதுக்குள்ளே இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம் மக்களே. அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன் பட்டன் இருக்குது. ஆன் பண்ணி அந்த ஸ்பீடு ஒரு ஸ்பீட்னா இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் ஆடும். பார்த்தீங்களா, 2 ஸ்பீடு அப்படின்னா இவ்வளோ ஆடும். 3னா இவ்வளோ ஆடும். 4னா இவ்வளோ ஸ்பீடு. 5னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஏற்றப்பில் தான் ஆடும். இது 5 லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்பீடு இது தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மியூசிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மியூசிக் கூட்டிக்கலாம். மியூசிக் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடு நேச்சர் பேர்ட்ஸு, குருவி கத்துறது, தவளை கத்துறது, அந்த மாதிரி. இதை நம்ம ஆல்ரெடி கூட்டி தான் இருக்குது, குறைச்சிக்கலாம். குறைச்சிரும், கூட்டோன்னா கூட்டிக்கலாம். இதுதான் குருவி கத்துறது. இது இந்த தண்ணி அலைப்பாயிறது அந்த இதுவும் அந்த கடல் அலை. இது தவளை கத்துறது. இது என்னதுன்னு தெரியல, குறுக்குறுங்குது. இது ஒரு பேர்ட்ஸு தான். இது குருவி கத்துறது. அதே மாதிரி இங்கே இருக்கு, இது ஒரு மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மக்களே. இது நம்ம மியூசிக்கு ஓடிட்டே இருக்கும். குழந்தைங்க நடுவில் படுத்துக்கிட்டு நல்லா சுகமாக இது பண்ணுவாங்க. பின்னாடி ஒரு பிளக் பாயிண்ட், இந்த ஒரு ஒயர் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த ஒயர் பின்னாடி சொருவிக்கிடணும். உள்ளே இருக்கு பாருங்க, நம்மளுக்கு இந்த இருக்கு பாருங்க. இதை சொருவிட்டு இந்த கனெக்ஷன் இந்த வருது இல்லையா, நம்ம கீழே ஒரு பிளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். இதில் அட்டாச் பண்ணி இதோட ஒயர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், இப்படி கொடுத்துருப்போம். இதுக்கு ஏன்னா ஒயர் ரொம்ப மேலே எட்டாதுங்கிறதுனால நம்ம இதில் கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு தேவைன்னா அதில் போட்டுக்கலாம். உண்மையிலே எனக்கு யூஸ் ஆகுது தான். இது நம்ம 2 வயசு, 2.5 வயசு, 3 வயசு வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லாயிருக்கு மக்களே, ஒர்த்து பெனிஃபிட் எனக்கு ஓகே. ஏன்னா நம்ம கிச்சனில் நம்ம வேலை செய்வோம் இல்லையா, அந்த நேரம் இதில் போட்டுட்டு எனக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருக்குது பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கீழே போட்டால் கவுந்து விடுறது, தவறுந்து போகிறது, அந்த மாதிரி இருக்குது. இதில் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 1 மணி நேரம் கிச்சனில் போய் சமைக்கிறது அப்படின்னா நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழுதானா இதில் போட்டால் அது பாட்டு காட்டிகிட்டு இருக்கணும், மாட்டேன்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை உள்ளே படுக்க வச்சதுக்கப்புறமாட்டு குழந்தைங்கள உள்ளே போட்டுட்டு மேலே வலை டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வலை போட்டுக்கலாம். உள்ளே 2 பொம்மைகள் தொங்கிட்டுருக்கும். குழந்தைங்க இந்த பொம்மையை பார்த்துட்டு கை கால் அடிச்சுட்டு அப்படி கிடக்கும். இது வலை கொசு எதுவும் கடிக்காமல் இருக்க, குழந்தைங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்காக வலை கொடுத்துருக்காங்க. வலையுமே முக்கால்வாசி நான் வலை போடுறதே இல்லை மக்களே. நான் ஒரு 3 மந்த் வரைக்கும் வலை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வலை இப்போ போடாமல் தான் நார்மலாக போட்டுட்ருக்கேன். வலையை நம்ம மேலேயே தூக்கி விட்டுக்கலாம், இப்படி தூக்கி விட்டுக்கலாம். மேலே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா வலையை எடுத்துக்கலாம். குழந்தைங்கள் இதில் படுத்து பெல்ட்டு மாட்டுறது ஒரு டைப்பாக இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது போட முடியல. இது ஆஃப் பண்ணுற பட்டன் ஆஃப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடுறதை ஸ்டாப் பண்ணிடுறோம் மக்களே. அவ்வளோதான். நம்மளுக்கு இதோட குவாலிட்டி இருந்தாலும் சரி, இதோட ரேட்டு இருந்தாலும் சரி, ஓகே, சூப்பராக இருக்குது மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.